நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் ஈரானின் அதி உயர் தலைவர் அலி காமேனி அவர்கள் மறைவிற்கு உண்மையான இஸ்லாமியர்கள் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரபு நாடுகளின் தூண்டுதலின் பேரிலே அலி காமேனி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஒரு காமேனி மறைந்தாலும் 1000 காமேனிகள் உருவாவார்கள். தப்பு செய்தவன் நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பான். இதற்கான தண்டனையை விரைவில் இஸ்லாத்திற்கு எதிரான சவுதி அரசர்களும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதற்கான தண்டனையை விரைவில் அடைவார்கள். ஒப்பழுக்கற்ற வீரமிக்க இஸ்லாமிய தலைவர். இஸ்லாமிய நாடுகளிலேயே வீரமிக்க, துணிச்சல் மிக்க, ஆண்மை மிக்க ஒரு தலைவன் அப்படின்னா அலி காமேனி மட்டும்தான். உண்மையான இஸ்லாமியர். நபிகள் நாயகம் என்ன சொன்னாரோ அதை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு அருமையான தலைவர். மற்ற இருக்கிற அத்தனை அரபு நாடுகளின் தலைவர்களுமே காபீர்கள், இஸ்லாம் என்ற பெயர் தாங்கிகள், உல்லாச வாழ்க்கையில் ஊறி தலைபவர்கள். அமெரிக்கா காட்டும் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த சவுதி இளவரசர்களும் மற்ற அரபு நாடுகளுமே அடிமையாக கிடக்கின்றன. இன்னைக்கு ஒவ்வொரு அரபு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா கலாச்சார சீரழிவு அதிகமாக நடக்குது. இதையெல்லாம் அந்த நாட்டு மக்களும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அரசன் எவ்வளியோ அவ்வளிதான மக்களும். ஆனால் அத்தனை பேருமே இறுதி நாளில் கண்டிப்பாக அல்லாஹ்வின் கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். அரபு நாடுகளைச் சேர்ந்த அத்தனை அரசர்களுமே அமெரிக்காவின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆசை, பேராசை. இவ்வுலகில் வாழும் ஆடம்பரமான வாழ்க்கை இது மட்டுமே போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேர் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்னா என்னென்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதானே தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு கேடுகட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பிறந்த ஊர், அதன் வழி வந்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதற்கு மாற்றாக, இஸ்லாத்திற்கு மாற்றாக அனைத்து வேலைகளையுமே செய்கிறாங்க. எந்த இஸ்லாமியனுக்கு எங்கே எது நடந்தாலும் சரி, இது அவங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது. பாலஸ்தீனத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் பெண்களும் அவஸ்தைப்பட்டு சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இங்கே அவன் என்ன பண்ணுறான்? 10 மாடி 100 மாடி கட்டணத்தில் ஆட்டம் போட்டுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் எப்படி நீங்கள் இஸ்லாமியன்னு சொல்ல முடியும்? இஸ்லாம் என்றதுக்கு ஒரு அர்த்தம் தெரியாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தவறுன்னு சொல்கிறது தான் ஈரான். அதனால தான் ஈரானை எவனுக்கும் பிடிக்கலை. ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகளிலேயே ஈரான் மட்டுமே உண்மையான இஸ்லாமிய நாடு. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இஸ்லாத்தில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இவங்க என்னன்னா சன்னி முஸ்லீமு சியா முஸ்லீம்னு அடிச்சுக்கிறாங்க. அப்போ இவங்களும் ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னா பதவி மோகம், பதவி வெறி. ஏன்னா இவங்க அல்லாஹ்வை நினைக்கல, நபிகளை நினைக்கல. நினைக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு பதவி வெறியில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களுடைய தப்பு. இதை ஒருங்கிணைப்பதற்கு சரியான ஒரு தலைமை இல்லை. அப்படி ஒரு வீரமிக்க தலைமை ஈரான் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த மற்ற அரபுகளும், காபீர்களாக ஆளக்கூடிய அத்தனை அரபு நாடுகளும் ஈரானை எதிர்க்குது, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுது. விரைவில் இதற்கான தண்டனையை அனைவரும் அடைவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.